சேது சமுத்திர திட்டம் விரைவில் நிறைவேறும் என தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார். மத்திய அமைச்சரின் மகள் சம்யுக்தாவின் கடத்தல் விசாரணை தீவிரமடைந்துள்ளது. இன்று பாண்டிச்சேரி போலீசார் இலங்கையைச் சேர்ந்த லக்ஷ்மணன் என்பவரை திடீரென கைது செய்துள்ளனர். சம்யுக்தாவை கடத்தியவர்களுக்கும் கைது செய்யப்பட்டுள்ள லக்ஷ்மணனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். விரைவில் சம்யுக்தாவை மீட்போம் என்று டிஜிபி தரணி பிரகாஷ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மிஸ்டர் முகுந்தன், உங்களை விசாரணை கைதியா இன்னும் ரிமாண்ட்ல தான் வச்சிருக்கோம். யாரோ லக்ஷ்மணுங்கிறவர் உங்களை விடுதலை பண்ண சொல்லி பெட்டிஷன் போட்டிருக்காரு. அந்த பெட்டிஷனை பரிசீலனை பண்ணி உங்களை விடுதலை பண்றதுக்கு ஆர்டர் கூட ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஆனா இப்ப அதை கேன்சல் பண்ணிருக்கோம். ஏன் தெரியுமா? உங்க கூட வந்து தப்பிச்சு போனவங்க எதிர்பாராத விதமா மினிஸ்டர் பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு உங்களை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி டிமாண்ட் பண்றாங்க. நான் அவனை சந்திக்கணும். சம்யுக்தா விட்டுட்டா நீங்க எல்லாமே பிரச்சனை இல்லாம சுதந்திரமா இங்க இருக்கலாம்னு நீங்க எடுத்து சொல்லணும். இந்த செல்போன்ல அவங்க கிட்ட பேசுங்க. பிரச்சனையை பெருசாக்க வேணாம் சொல்லுங்க. ஓகே? பேசுங்க. சார், இவனை ஏகிட்ட கொடுங்க சார். ஒன் ஹவர்ல உண்மையை சொல்ல வைக்கிறேன். கான்ஸ்டபிள் சார், தண்ணி கொண்டு. ஓகே சார். ஜஸ்ட் அனுதாபத்திலையும் உணர்வின் அடிப்படையிலையும் நீங்க முகுந்தனை ரிலீஸ் பண்ண சொல்லி கோர்ட்ல பெட்டிஷன் போட்டிருக்கீங்க. போலீஸ்காரங்க கூப்பிட வந்தப்போ சட்டவிரோதமா யார் கூடவோ பேசிட்டு இருந்திருக்கீங்க. மினிஸ்டர் பொண்ணை கடத்தினவங்களுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்குங்கிறது எங்களுக்கு உறுதியாயிருச்சு. அதனால அந்த வழக்குல உங்களை முக்கியமான குற்றவாளியா நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ல கைது பண்ணிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், முகுந்தன் அப்ரூவர் ஆகி வாக்குமூலமும் கொடுத்துட்டாரு. நீங்களும் அப்ரூவர் ஆயிட்டா உங்களுக்கு நல்லது. கேட்கிறார்ல, சொல்றா. போனை டிஜிபிட்ட கொடுங்க. சொல்லு. லக்ஷ்மணன் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்ல கைது பண்ணி விசாரணை பேர்ல உங்க ஆக்க அங்க டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்காங்க. அதுக்கு நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. டேய், நீ யார்கிட்ட பேசணும் தெரியுமில்ல? நீ ஒரு கிரிமினல் குற்றவாளி. உங்ககிட்ட நான் எதுக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அப்ப நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டீங்க. முடியவே முடியாது. பக்கத்துல இருக்க உங்க நண்பர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. சாரி, உன் பொண்ணு சாவுக்கு நான் காரணமாயிட்டேன்னு. ஏய், அப்படி ஏதாவது நடந்துன்னு வச்சுக்க. ஹலோ, நான் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிச்சிரு. என் பொண்ணு ஒண்ணு செஞ்சிடாரு. கண்டிப்பா உன் கோரிக்கையை நான் நிறைவேற்றுறேன். நாங்க கொடுத்த டைமுக்குள்ள முகுந்தனோட சேர்த்து லக்ஷ்மணனையும் எங்கிட்ட ஒப்படைக்கணும். ஒப்படைக்கிறீங்க? ஹலோ ஹலோ, ரிப்போர்ட்டரா சேர்றது சாதாரண விஷயம் இல்ல. சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆசிரியர் ஊத்துவானுங்க, கத்தி எடுத்து துருத்திட்டே வருவானுங்க, துருத்தி அடிப்பானுங்க. சார் வந்துட்டாரு, வாங்க வாங்க போலாம், வாங்க வாங்க. சம்யுக்தாவை காப்பாத்துறீங்களா சார்? முகுந்தனை எப்ப விடுதலை செய்ய போறீங்க சார்? நீங்க கைது பண்ண லட்சுமணன் கிட்ட இருந்து ஏதாவது தகவல் கிடைச்சதா சார்? சார், கடத்துனது தீவிரவாதிகளா இல்ல வேற யாராதா? முதல்ல உங்க மைக்கையும் கேமராவையும் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். டு as I say. சார் சொல்றாருல்ல, ஆஃப் பண்ணுங்க. கடத்தப்பட்ட சம்யுக்தா ஒரு மீடியா பர்சனுங்கிறதால நீங்க எங்க நடவடிக்கையை பரபரப்பான நியூஸா போட்டுறீங்க. அதனால எங்க மூவ்மெண்ட்ஸ் தடப்படுது. சம்யுக்தாவை நாங்க மீட்ட பிறகு இது சம்பந்தமான நியூஸை நீங்க வெளியிடுறது உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ப்ளீஸ் கோஆபரேட். ஐ ஹோப் யூ பீப்பிள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லு. சம்யுக்தாவை தேடுற விஷயத்துல உங்களை நீங்களே ரொம்ப வருத்திக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது சார். சம்யுக்தாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி என்கிட்ட இருக்கு சார். சொல்லு. முத்தியால்பேட்டை முனியம்மா வெத்தலையில மைய போட்டு
யாரு காணாம போனாலும் கரெக்டா இப்படி பார்த்து கண்டுபிடிக்கிறாங்களா சார்? ஆ? இப்ப டயத்தை வேஸ்ட் பண்ணாம நீங்களும் நானும் முனியமாட்ட போய் வெத்தலையில மைய போட்டு சமீதா எங்க அப்படின்னு கேட்டா கரெக்டா காட்டுவாங்கல்ல. வாங்க போலாம். மசம் நிக்காம சிஎம் வந்து மேட்ரு சொல்லவே மாட்டீங்களேடா. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஓகே கோஆபரேட் வித் அஸ். கோ. Thank you, sir. ம். என்ன சார் உங்களுக்கு டவர் ரெஜிஸ்டர் ப்ளே பண்ணுங்க சார் போங்க. ஐயா காஃபி. காஃபி இப்போ இதான் முக்கியம். நான் உன்கிட்ட கேட்டேனா இருமா, இருமா. ஏன் உன் உயிரை வாங்குற? போ போ. டேய், நீ குடுறா. நீயே ஏன்டா புரிஞ்சுக்க குடுறா, மாட்டேங்கிற? வெறும் வயித்துல இருக்காதடா. சொல்ல பேசி கேளுடா. டென்ஷன் ஆகாதடா. என்னடா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ரீவைண்ட் பண்ணுங்க. சார் கால். என்ன சார் நம்பர் எடுத்துட்டீங்களா? ஓகே. சார் இந்த காலும் ஃபேக் சிம் கார்டு சார். டேய் அவன் கொடுத்த டைம் முடிய போகுது. என் பொண்ணு அவன் குருடுவேல் சொல்லிட்டு இருக்கான். நீங்க என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா அது? எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு தான இருக்கான். நெட்வொர்க் எப்படி அப்படி தான கண்டுபிடிப்ப? இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணு. கால் வந்துருச்சு பாரு. நீ phone எடு. ஹலோ மினிஸ்டர் சார், இன்னைக்கு நைட்டோட நாங்க உங்களுக்கு கொடுத்த டைம் முடிய போகுது. இன்னைக்கு டின்னரை நான் மூந்தன் லக்ஷ்மணோட சேர்ந்து சாப்பிடணும். இல்லைன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். இல்ல. May be a wrong politician, but you are a good father. Prove it. சிஎம் கிட்ட நான் பேசிட்டேன். அவர் உங்க தோழர்களை ரிலீஸ் பண்ண சம்மதிச்சிட்டாரு. அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இரு. என் பொண்ணுகிட்ட நான் கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். Sorry. ஹலோ பாத்தீரா நான் அப்பவே சொன்னேன்ல. அவன் எதுக்குமே அவங்க ஒத்துக்க சாட்டிஸ் ஃபெல்லோஸ் அப்படி தான இருப்பானுங்க. மாட்டேங்கிறான். காலை ட்ரேஸ் பண்றோம். ஓகே சார். என் பொண்ணுகிட்ட ஒரு வார்த்தை. வா நீ முதல்ல வா. உட்கார். இன்னும் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு இந்த வார்த்தை ஆபரேஷன்ல அப்படி தான இருக்கும். நீ முதல்ல உட்காரு. ஸ்பீட் பண்ணுங்க. ரமணா அது என்ன ஸ்பீட் எப்படியாவது அவன் பண்ணு. எங்க இருக்கான்னு சீக்கிரம் ஸ்பீட் பண்ணி கண்டுபிடிச்சு தொலைங்க. பாரு. ஓகே சார். வெரிஃபை பண்ணு எல்லாத்தையும். நீங்க செக் பண்ணுங்க சார். பாஸ் சார். பாருங்க சார். லொகேட் பண்ண முடியுதா? பண்ணிடலாம் சார். டேய் சும்மா கம்ப்யூட்டர் நோண்டிட்டு ரெண்டு வயசு இருந்தா ஒண்ணுதானே? என்ன நம்பர்னு சீக்கிரம் கண்டுபிடிக்க சொல்றான். சார் இந்த தடவை லோக்கல் சிம் கார்டுல இருந்து பண்ணிருக்காங்க சார் லோக்கல் சிம் கார்டு சார். லோக்கல் சிம். சார் we are very close to our enemy sir 9344669442 எந்த டவர் பாரு. எந்த ஏரியா? சார் இன்சைட் ஆஃப் பாண்டிச்சேரி சார். பாண்டிச்சேரி. ரமணா எஸ் சார். டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச். எஸ் சார். எஸ்எஸ்பி ரமணா பேசுறேன். சார் 9344669242 இந்த செல்போன் நம்பரோட ஃபுல் டீடைல் எனக்கு இமிடியேட்டா வேணும். ஐ வில் டு இட் சார். சார் கடைசியா விசாரிச்சதுல மஞ்சாக்குப்பத்தில் இருக்கிற ஃபிஷர்மேன் வேலாயுதங்கிறவனோட நம்பர் சார். அவனை விசாரிச்சதுல 1000 ரூபாய்க்கு அந்த சிம் கார்டை வித்திருக்கான் சார். அந்த சிம் கார்டை வாங்கினவன் இலங்கை தமிழ்ல பேசியிருக்கான் சார். கால் ட்ரேஸ் ஓவர்ல காமராஜர் சாலையில இருக்கிற அந்த டவர் ஐடென்டிஃபை ஆயிருக்கு சார். அங்கே இருந்து 600 மீட்டர்ல இருக்கிற ஒரு வீட்ல இருந்து தான் அவன் நம்ம கிட்ட பேசியிருக்கான். போய் பார்த்ததுல வீடு பூட்டி இருந்தது சார். பக்கத்துல விசாரிச்சப்போ ஹவுஸ் ஓனர் ஃபாரின்ல இருக்கதா சொல்றாங்க சார். குட் ரமணா we are coming to the close end. Sir. நான் சொல்றது கவனமா கேளுங்க. Sir. உடனே அதிரடி படை இறக்குங்க. ஓகே? Okay. அவங்கள ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணுங்க. ஓகே சார். அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணா அவங்க எல்லாரும் எஸ் சார். உடனே சம்யுக்தா காப்பாத்திருங்க. Okay. ஓகே? Okay. ஈச் அண்ட் எவரி மூவ்மெண்ட் எங்க டச்ல இருங்க. Sir. கோ கோ கோ. டிஜிபி சார், இந்த சிஎம் பிஎம் ஜனாதிபதி யார்கிட்ட நீங்க சைன வாங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு நைட் எங்க நண்பர்கள் எங்கள் கூட இருக்கணும். நிச்சயமா இருப்பாங்க. அவங்கள கொண்டு வர வேண்டிய இடம் நீ ஏற்கனவே சொன்ன மாதிரி முருகா ஹோட்டல் தானே? வேண்டாம், நீங்க ரொம்ப திறமையானவங்க. நிச்சயமா எங்களை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ட்ராப் வச்சிருப்பீங்க. அதனால எந்த இடத்துல எங்கள் நண்பர்களை ஒப்படைக்கணும் என்பதை பின்னாடி சொல்றேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.